வெல்கம் டு நவனிகாஸ் டிஏவை. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் ஐல மீனை பொரித்து தம் பிரியாணி செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி வச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பெரட்டி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீன் சேர்த்துட்டு மசாலா தடவி விட்டுருங்க. நீங்கள் ஐல மீன் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். மசாலா தடவியாச்சு. இதை ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பிரியாணி மசாலா பொருட்களும் உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் 30 நிமிஷம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 1 கப் சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. ரைஸ் 80% வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துருங்க. அடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் லைட்டாக விட்டு ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக ஆயில் விடணும்னு அவசியம் இல்லை. இதே ஆயிலை நம்ம பிரியாணி செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுருங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம், மீன் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லா மீனும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பிரியாணி செஞ்சிடலாம். பிரியாணி செய்ய மீன் பொரிச்ச எண்ணெயையே யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. மீன் பிரியாணிக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. மசாலா சேர்த்தாச்சு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஆல்ரெடி ரைஸ் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருப்போம், அதனால் இப்போ லைட்டாக உப்பு போட்டால் போதும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி, புதினா ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து புளிக்காத தயிர் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிச்சு போச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும், அதனால் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் தயிரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் பொரிச்சு வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். எல்லா மீனும் சேர்த்தாச்சு. இதை 1 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். மீன் உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து 80% வேக வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் ஒரு லேயர் சேர்த்தாச்சு. அடுத்து கொத்தமல்லி, புதினா ஒரு லேயர் சேர்த்துக்கோங்க.
அடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு லேயர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து எல்லோ கேசரி பவுடர் தண்ணியில் கரைச்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா டைட்டாக மூடுறதுக்காக ஃபாயில் பேப்பரில் கவர் பண்ணிவிட்டு முடிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு வெயிட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 20 நிமிஷம் ரொம்ப லோ ஹீட்டில் வச்சு வேக விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஃப்ரை பண்ண மீன் பிரியாணி ரெடி. மீன் உடஞ்சிராத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ண மீன் பிரியாணி இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.